மருத்துவமனை அருகில் பாஜக தருமபுரி மாவட்ட பொதுச் செயலாளர் ஐஸ்வர்ய முருகன் இடத்தை பார்வையிட்டார். தருமபுரி மாவட்டத்திற்கு வருகை தரும் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழக அரசியல் வரலாற்று மாற்றத்திற்கான யாத்திரை நிகழ்ச்சி தருமபுரி மாவட்டத்தில் வருகின்ற 7ஆம் தேதி மாலை 5 மணியளவில் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகில் இருந்து நேதாஜி பைபாஸ் ரோடு வழியாக 4 ரோட்டில் கட்சித் தொண்டர்களுடன் உரையாற்றுகின்றார். அந்த இடத்தை தருமபுரி பாஜக மாவட்ட பொதுச் செயலாளர் ஐஸ்வர்ய முருகன் நேரில் சென்று இடத்தை பார்வையிட்டார். யாத்திரை நிகழ்ச்சி தருமபுரி சட்டமன்ற ஒருங்கிணைப்பாளர் மாவட்ட பொதுச் செயலர் ஐஸ்வர்ய முருகன் தமிழ் பாரம்பரிய கலைகளான 500க்கும் மேற்பட்ட இசைக்கலைஞர்களின் கோலாட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம், பம்பை வாத்தியம் ஆகியவை நடைபெற உள்ளது. மேலும் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். நமது பாரத தாயின் தவப்புதல்வர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலுக்கான நடைப்பயணம் பாரத பிரதமர் கண்டெடுத்த முத்து, தமிழக மக்களின் எழுச்சி நாயகன், தமிழக அரசியலை புரட்டி போட்டுக்கொண்டு தமிழகம் முழுவதும் நடைப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். என் மண் என் மக்கள் என்ற நடைப்பயணத்தை நமது மாநில தலைவர் கே. அண்ணாமலை ஐபிஎஸ் ஐயா அவர்கள் சீரிய முறையில் ரொம்ப சிறப்பாக மாநிலம் முழுவதும் 234 சட்டமன்றம் முழுவதும் நடைப்பயணத்தை மேற்கொண்டு பாதிக்கு மேல் இன்று நடைப்பயணத்தை முடித்து கொண்டு வந்திருக்கார். நமக்கு நாளை மாலை ஞாயிற்றுக்கிழமை மாலை சரியாக 6 மணி அளவில் தருமபுரியில் நமது மருத்துவக் கல்லூரி அருகாமையில் நடைப்பயணத்தை தொடங்கி நமது நேதாஜி பைபாஸ் சாலை வழியாக சென்றடைந்து பிறகு 4 வழிச்சாலை 4 வழிச்சாலையில் நின்று நமது மாநில தலைவர் மக்களிடம் உரையாற்றுகிறார். தருமபுரி மாவட்ட பொதுச் செயலாளர் என்கிற முறையிலும் தருமபுரி சட்டமன்ற பொறுப்பாளர் என்கிற முறையிலும் மாநில தலைவரின் வருகைக்காக இசைக்கலைஞர்கள் ஒயிலாட்டம், குச்சாட்டம், குதிராட்டம் அனைத்து வகையான கலை நிகழ்ச்சிகளும் 1000க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் வருகிறார்கள். இதற்காக சிறப்பான ஏற்பாடுகள் சீரிய முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாளை மாலை 5 மணி அளவில் நமது கட்சியில் உள்ள அனைத்து நிர்வாகிகளும் பொதுமக்களும் அலைகடல் என திரண்டு அனைவரும் வருக 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 என்று எதிர்பார்த்து கொண்டு ஆவலோடு இருக்கிறோம். நன்றி, வணக்கம். அரசு மருத்துவமனை அருகில் பாஜக தருமபுரி மாவட்ட பொதுச் செயலாளர் ஐஸ்வர்ய முருகன் இடத்தை பார்வையிட்டார். தருமபுரி மாவட்டத்திற்கு வருகை தரும் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழக அரசியல் வரலாற்று மாற்றத்திற்கான யாத்திரை நிகழ்ச்சி தருமபுரி மாவட்டத்தில் வருகின்ற 7ஆம் தேதி மாலை 5 மணியளவில் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகில் இருந்து நேதாஜி பைபாஸ் ரோடு வழியாக 4 ரோட்டில் கட்சித் தொண்டர்களுடன் உரையாற்றுகின்றார். அந்த இடத்தை தருமபுரி பாஜக மாவட்ட பொதுச் செயலாளர் ஐஸ்வர்ய முருகன் நேரில் சென்று இடத்தை பார்வையிட்டார். யாத்திரை நிகழ்ச்சி தருமபுரி சட்டமன்ற ஒருங்கிணைப்பாளர் மாவட்ட பொதுச் செயலர் ஐஸ்வர்ய முருகன் தமிழ் பாரம்பரிய கலைகளான 500க்கும் மேற்பட்ட இசைக்கலைஞர்களின் கோலாட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம், பம்பை வாத்தியம் ஆகியவை நடைபெற உள்ளது. மேலும் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படும் என தெரிவித்துள்ளார்.
நமது பாரத தாயின் தவப்புதல்வர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலுக்கான நடைப்பயணம் பாரத பிரதமர் கண்டெடுத்த முத்து, தமிழக மக்களின் எழுச்சி நாயகன், தமிழக அரசியலை புரட்டி போட்டு கொண்டு தமிழகம் முழுவதும் நடைப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். என் மண் என் மக்கள் என்ற நடைப்பயணத்தை நமது மாநில தலைவர் கே அண்ணாமலை ஐபிஎஸ் ஐயா அவர்கள் சீரிய முறையில் ரொம்ப சிறப்பாக மாநிலம் முழுவதும் 234 சட்டமன்றம் முழுவதும் நடைப்பயணத்தை மேற்கொண்டு பாதிக்கு மேற் இன்று நடைப்பயணத்தை முடித்து கொண்டு வந்திருக்கார். நமக்கு நாளை மாலை ஞாயிற்றுக்கிழமை மாலை சரியாக 6 மணி அளவில் தருமபுரியில் நமது மருத்துவக் கல்லூரி அருகாமையில் நடைப்பயணத்தை தொடங்கி நமது நேதாஜி பைபாஸ் சாலை வழியாக சென்றடைந்து பிறகு 4 வழிச்சாலை 4 வழிச்சாலையில் நின்று நமது மாநில தலைவர் மக்களிடம் உரையாற்றுகிறார், பொதுமக்களிடம் உரையாற்றுகிறார். அதற்காக தருமபுரியில் உள்ள நமது தாய்க்குளங்கள், நமது அன்பு சகோதரர்கள், நமது இளைஞர்கள் மற்றும் அனைவரும் குடும்பத்தோடு அலைகடலென திரண்டு மாநில தலைவரின் உரையை கேட்டு மகிழுமாறு அனைவரையும் வருமாறு இருகரம் கூப்பி கேட்டு எனக்கு வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி